இந்த சாலைகளில் என்னால் 10 அடிக்கு ஒரு யானை சாணத்தை பார்க்க முடியுதுங்க. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கோடி கோடியாக செலவு பண்ணி யானைகள் நடந்து போகிறதுக்காகவே இந்த ரோடை போட்டிருக்க மாதிரி இருக்கு. நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று உடஞ்சி கிடக்கும். இதுதான் வந்து பழைய அத்திக்கடவு பாலம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுங்க. நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில், அதாவது கோவை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகழ்பெற்ற ஆறுகள் இருக்குது. கீழே தான் பார்த்தீங்கன்னா கெத்தை இபி ஸ்டேஷன் இருக்குது. இந்த குழாய் வந்து இன்னும் நம்ம பக்கத்தில் போகும்போது உங்களுக்கு தெரியும். இதுதான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன முள்ளும் மலரும் படத்தில் ரஜினி வந்து இந்த டிராமுடைய ஆப்ரேட்டராக தான் நடிச்சிருப்பாரு. காண கிடைக்காத காட்சிங்க. மேலே இருந்த மக்களை கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்கு இப்போவுமே நீங்கள் அந்த படம் பார்த்தா இந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும். Hello viewers, welcome to Jungle Database. இது காடுகளின் முழுமையான தரவுத்தளம். தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட மலைவாச ஸ்தலங்கள் இருந்தாலும் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அதிகமான கொண்டை ஊசி வளைவுகளை கொண்டது கொல்லிமலை அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 72 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் அந்த கொல்லிமலை மேலே நம்மளால் ஏற முடியும். ஆனால் பல பேருக்கு தெரியாத, அறியப்படாத, அதே நேரத்தில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு இன்னுமே தடை விதிச்சிருக்கக்கூடிய இந்த சாலைக்கு பெயர் கெத்தை முள்ளி சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க இதே மலைப்பாதைகளில் எனக்கு பக்கவாட்டில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான வேலி, பெரிய பள்ளத்தாக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப ஆபத்தான வனசாலையாகவும் இது குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த காடுகளுக்குள்ள ஏகப்பட்ட காட்டு யானைகள், ஏன் புலிகள், சிறுத்தைகள், ஏகப்பட்ட வகையான மான் கூட்டங்கள்னு நிறைய வனவிலங்குகளுக்கு இந்த சாலை ஒரு புகலிடமா இருக்குதுங்க. இங்க நீங்க பயணம் செய்யறதுக்கு வனத்துறை கிட்ட சிறப்பு அனுமதி வாங்கணும். நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறதும் நம்ம கூட வந்து நீலகிரி சேர்ந்த படுகாஸ் மக்கள் வராங்க அப்படின்றனால அவங்களுடைய பேர்ல அனுமதி வாங்கினதுக்கு அப்புறமா தான் இந்த சாலைகள்ல நமக்கு இன்னைக்கு பயணம் செய்யறதுக்கு அனுமதியே கிடைச்சது. அப்படிப்பட்ட ஒரு அடர்ந்த வனப்பகுதியை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். நம்மளுடைய பயணம் பார்த்தீங்கன்னாக்க காரமடைக்கு பக்கத்தில் இருக்க வெள்ளியங்காடு அப்படின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துலேருந்து தொடங்குச்சு. இங்கேருந்து இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி வளைஞ்சு போகக்கூடிய இந்த வனசாலைகளை பயணம் செஞ்சு 30 ஹேர்பின் பெண்டுகளை கடந்ததுக்கு அப்புறமா நம்ம போய் சேரக்கூடிய இடம் தான் கெத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே கெத்தை அப்படின்றது அங்கே வந்து ஒரு பெரிய இபி ஸ்டேஷன் இருக்குங்க. கெத்தை டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எல்லாமே பொதுமக்களுக்கு பாதுகாப்பு காரணம் கருதி இப்போதைக்கு தடை விதிச்சிருக்காங்க. இந்த டேமை நீங்கள் பார்க்கணுன்னா ரஜினி அவர்கள் நடித்த பழைய ஜானி படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு ட்ராம்ப் ஆப்ரேட்டராக வருவார், மலை உச்சியிலேருந்து கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்கு. முள்ளும் மலரும் அழகான ஒரு அற்புதமான படம். அந்த படத்துடைய ஷூட்டிங் முழுக்க இந்த கெத்தை டேமில் தான் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா கடந்த சில வருடங்களாகவே இங்கே வந்து பொதுமக்களுக்கு உள்ளே போகிறதுக்கு தடை விதிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம், முழுக்க அடர்ந்த வனப்பகுதி. இது வந்து கொஞ்சம் ட்ரை ஃபாரஸ்ட் மாதிரி இந்த ஏரியாவில் எனக்கு கண்ணுக்கு தெரியுதுங்க. அதே நேரத்தில் யானைகள் வாழக்கூடிய இந்த பகுதியில் பாருங்கள், மெனக்கெட்டு அழகாக தார் சாலைகள் அமைச்சிருக்காங்க. இப்போ நம்ம குண்டூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன மலை கிராமத்தை நம்ம வந்து அடைஞ்சிட்டோம். இதை தாண்டினதுக்கு அப்புறமா இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் முதல் வன சோதனை சாவடி இருக்குதுங்க. அங்கே நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப செக் பண்ணுவாங்க. இந்த நீலகிரி மலைக்கு மேலே இருக்கக்கூடிய மஞ்சூர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அழகான, ஒரு அற்புதமான ஒரு இடத்த நம்ம சென்று அடையலாம். அந்த மஞ்சூர் போயிட்டீங்கன்னா அங்கேருந்து வெறும் 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஊட்டியும் உங்களால் போகிறதுக்கு வழி இருக்குதுங்க. இந்த வீடியோ வாயிலாக இந்த விஷயம் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இதில் பயணம் செய்யணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு இது அனுமதி கிடையாது. நான் திரும்பவும் அதை வலியுறுத்துகிறேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது அந்த பின்பகுதியில் தெரிகிற அந்த மலைத்தொடர்கள் எல்லாமே நீலகிரி மலைத்தொடர்கள். அதுக்கு கீழே தான் நம்ம அப்படியே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ ஃப்ளாட்டாக போய்கிட்டு இருக்க இந்த சாலை பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்திலே பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி எழும்பி அதுக்கப்புறமா பயங்கரமாக போகுங்க. அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட யானைகளையும் நம்மளால் பார்க்க முடியும். போகிற வழியில் தான் கெத்தை வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன அழகான வாட்டர் ஃபால்ஸும் இருக்குது. ஆனால் ரொம்ப கவனமாக பயணம் செய்யுங்க. மலைப்பாதையில் போகும்போது ஒரு சின்ன தவறு கூட மிகப்பெரிய விபத்துக்கு காரணமாயிடலாம். இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த இடம்லாம் பாருங்கள், எனக்கு அந்த பக்கம் என்ன வண்டி வருதுன்றதே தெரியாது.
இரவு நேரத்தில் வந்தாலாவது நம்ம ஹெட்லைட் வெளிச்சத்தை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் பகல் நேரங்களில் இந்த மாதிரி வளைவுகளில் வரும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் ஹாரன் கொடுக்கணும். அதுவும் இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட சவுண்டே வர மாட்டேங்குது. எவ்வளோ பிரம்மாண்டமாக எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள் இந்த காடுகள்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களை நிறைய பேருக்கு இந்த அத்திக்கடவு அவினாசி அப்படின்னு ஒரு குடிநீர் திட்டத்தை நீங்கள் கண்டிப்பாக நியூஸ்லலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த அத்திக்கடவு ஆறுன்றது இது உள்ளதாங்க ஓடிக்கிட்டு இருக்கு. அது வந்து ஒரு வற்றாத ஜீவநதி. அதனால் இங்கேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய அவினாசி மக்களுக்கும் அது பயன்படணும் அப்படின்றனால தான் அத்திக்கடவு அவினாசி குடிநீர் திட்டம் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. பேரமைதியாக இருக்குதுங்க காடு. நிறைய உள்ளூர் வாகனங்களை என்னால் பார்க்க முடியுது. நான் ஏற்கனவே சொன்ன அந்த அத்திக்கடவு அப்படின்ற ஒரு அழகான வனப்பகுதியை நம்ம அடைஞ்சிட்டோம். இங்கேயே பார்க்கலாம் அத்திக்கடவு அப்படின்னு ஒரு போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். அந்த அத்திக்கடவு போகிறதுக்கு இங்கேருந்து கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் இந்த வனசாலை உள்ளே போகணும். ஆனால் இது எல்லாமே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா அப்படின்றனால பொதுமக்கள் போகிறதுக்கு அனுமதி கிடையாதுங்க. ஏன்னா எந்நேரம் வேணாலும், அதுவும் மாலை நேரம் அப்படின்றனால யானைகள் எப்போ வேணாலும் குறுக்க வரலாம். ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு அழகான ஒரு கிராம பகுதி. இந்த பாலம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து அத்திக்கடவு பாலம். இது எல்லாமே காண கிடைக்காத காட்சிங்க. எப்படி நம்மளுடைய சேனலில் வந்து சிறுவாணி அப்படின்ற ஒரு உலகத்திலேயே 2வது சுவை மிகுந்த அதே நேரத்தில் காண கிடைக்காத ஒரு இடத்த எடுத்து போட்டிருப்போம், அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடம் எல்லாமே அத்திக்கடவை சேர்ந்தது. நீரோட்டம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். எவ்வளோ ஒரு அழகான ஆர்ப்பாட்டம் இல்லாத சுத்தமான நீர் பாருங்கள். அந்த நீர் பாருங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்குன்னு. நம்ம கிட்டத்தட்ட 25 அடி மேலே பாலத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் அவ்வளோ ஒரு சுத்தமான ஒரு நீர். இதுதாங்க அந்த அத்திக்கடவு அப்படின்றது. நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில், அதாவது கோவை பகுதியில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட புகழ்பெற்ற ஆறுகள் இருக்குது. உதாரணத்துக்கு சிறுவாணி நீர், பவானி நீர், அத்திக்கடவுன்னு இந்த 3மே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி குடிநீரால் தான் இங்கே வாழக்கூடிய ஏகப்பட்ட மக்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய குடிநீர் ஆதாரமாக இன்னுமே விளங்கிக்கிட்டு இருக்குதுங்க. இங்கேருந்து பார்த்தாலே பளிங்கு மாதிரி தெரியுதுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், உங்களுக்கு முன்னாடி ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஒன்று உடஞ்சி கிடக்கும். இதுதான் வந்து பழைய அத்திக்கடவு பாலம்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு முன்னால் இருந்ததுங்க. 2008ன்னு நினைக்கிறேன் இங்கே ஏற்பட்ட மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கத்தில் இந்த பிரிட்ஜை அடைச்சிட்டு போனதுக்கு அப்புறமா இதை விட உயரமான இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த புது பாலத்தை கட்டினாங்க. சும்மா நின்றுட்டு இருக்கேன், பஞ்சூர் போகிறேண்ணா. ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த புது பாலத்தை கடந்து இப்போ நம்ம மேற்கொண்டு பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்கோம். மயில் பாருங்கள் அப்படியே ரோட்லேயே நின்று விளையாடுதுங்க. ஒரு அழகான ஒரு பெண் மயில். கொஞ்சம் கொஞ்சமாக மலை மேலே ஏறுறதை என்னால் உணர முடியுதுங்க. இது வரைக்கும் அப்படியே ஃப்ளாட்டாக போயிட்டு இருந்த ரோடு பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே ஏறுது. ஆனால் ரோடு சின்னதாக இருந்தாலும் அங்கங்கே நிலச்சரிவு நடக்கும்போது அதெல்லாம் சரி பண்ணி ஓரளவு மேலே ஏறுறதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க.
இங்கே வந்து ஒரே ஒரு பஸ்ஸு மட்டும் இங்கே வாழக்கூடிய மக்களுக்காக போயிட்டு வருதுங்க எனக்கு தெரிஞ்சு. காலையில் ஒரு தடவை, சாயந்தரம் ஒரு தடவை. அந்த மாதிரி யானைகள் போகும்போதெல்லாம் நிறைய வந்து அந்த மாதிரி பஸ் போகும்போது யானைகளெல்லாம் கூட்டமாகவே ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் மேலே ஏற பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ரோட்லேயே ஏகப்பட்ட யானை சாணங்களையும் உங்களால் பார்க்க முடியும். ஸோ மேலே பாருங்கள், நீங்கள் அது மேலே நீங்கள் பார்க்குறது எல்லாமே நீலகிரி மலைத்தொடர். இங்கே வந்து கீழே வெயில் அடித்தாலும் மேலே வந்து டெம்பரேச்சர் இப்போவே பாருங்கள் நல்லாவே அற்புதமாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணத்தையும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி சாலைகளில் நீங்கள் வர்றதுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவர் வேணுங்க. ஏன்னா சாதாரண மலைப்பாதை அப்படின்றது இது நான் சொல்ல முடியாது. ஏன்னா வளைவுகள் ரொம்ப அதிகம். இது என்ன ஆறுங்க? அது அத்திக்கடவுங்களா? அத்திக்கடவு தானே அது? யானைலாம் வராதுங்களா? பயம் இல்லாமல் உட்காந்துருக்கீங்க? அப்படிங்களா? ஆமாம் ஆமாம், அத்திக்கடவு குடிநீர், அத்திக்கடவு அவினாசி அது இங்கே தான் இல்லைங்களா? சரி சரி. ஆனால் சாயந்தரத்துக்கு மேலே வர்றது ரொம்ப ரிஸ்க்கு தான். சரி சரி. ஆமாம், கெத்த முள்ளி பக்கத்தில் இப்போ போய்க்கலாமில்ல? இப்போ ஓரளவு பரவாயில்லாம இருக்கும். ஆ, மேலே ஏறிடும். வண்டி மேலே ஏற விட்றாங்களா வழக்கமா? விட மாட்டாங்க, தமிழ்நாட்டுல விட்டுருவாங்க. சரி சரி. ஆனால் இறங்குறது இறங்கிக்கலாம் எப்போ வேணாலும். அதான் அதான் அதான். சரி சரி சரி. சரிங்கம்மா, ரொம்ப நன்றிங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்றதை கேட்டிருப்பீங்க. அவங்க எல்லாமே இங்கேயே வாழக்கூடிய மலைவாழ் மக்கள். ஸோ அவங்க வந்து நம்மளை விட வந்து இயற்கையையும் வனவிலங்குகளையும் ரொம்ப ரொம்ப நேசிக்கிறவங்களாக தான் இருப்பாங்க. ஒரு பெரிய யானை கூட்டம் கடந்து போச்சாங்களாம். இந்த அத்திக்கடவு ஆற்றுக்கு அந்த பக்கம் இருக்குது அப்படின்றாங்க. இங்கே வந்து என்னால் சில விளை நிலங்களையும் என்னால் ரெண்டு பக்கமும் பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களை வச்சு தான் நம்ம வந்து மனிதர்கள் வாழக்கூடிய ஒரு பகுதிக்குள்ளே நுழைஞ்சிருக்கோம் அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நிறைய வாழை சாகுபடி பண்ணியிருக்காங்க, வாழைக்கன்று போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யானைகள் இங்கே நிறைய இருக்கிறனால எலக்ட்ரிக் ஃபென்ஸ் வச்சுருக்காங்க பாருங்கள், அவங்களால நல்லாவே பார்க்க முடியும். இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஃபென்ஸ், அதாவது ஒரு சின்ன வைப்ரேஷன் மட்டும் இருக்கும், ரொம்ப ஹை வோல்டேஜ்லாம் இருக்காது. யானைகளுக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடத்துக்கு பெயர் வந்து மானார் அப்படின்னு போட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம கோயம்புத்தூரில் வந்து வனத்துறை சார்பாக பரளிக்காடு அப்படின்னு ஒரு எக்கோ டூரிசம் ஒன்று இருக்குது. இதே வழியில் தான் நீங்கள் வர வேண்டியிருக்கும். இங்கேருந்து இன்னும் 15 கிலோமீட்டர் உள்ளே போனீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய ஆற்றுல பரிசல் சவாரி சாப்பாடுன்னு வனத்துறை சார்பாகவே அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதுக்கு போகிறதுக்கு உண்டான வழியும் இதுதாங்க. இதை தாண்டி தான் உங்களால் போக முடியும். ஸோ இது ஒரு சின்ன கிராம பகுதி மாதிரி தெரியுது. இங்கேயும் பாருங்க எவ்வளோ மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்கன்னு இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளேயும். ஏன்னா நம்ம வந்து இந்த நேரத்தில் வரதே ஓரளவு ரிஸ்க்கு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குலாம் வந்து ஒரு அத்தியாவசியம் வெளியில் போகணும் அப்படின்னா ரொம்ப சிரமமாக தான் இருக்கும். அதனால் இந்த மண்ணை விட்டு கொடுக்க இவங்க தயார் கிடையாதுங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இது எல்லாமே வெறும் ட்ரெய்லர் தான். இன்னுமே நம்ம ரொம்ப தூரம் பயணிக்க வேண்டியிருக்கு. இன்னும் 50 கிலோமீட்டர் நம்ம போகணும். போக போக பார்த்தீங்கன்னா மலைக்கு மேலே மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளை பார்ப்போம். இந்த இடத்துல குறிப்பாக பாருங்கள், இந்த கிராமத்துக்கு பக்கத்துலேயே எவ்வளோ யானை சாணம் ரோட்லேயே கிடக்குதுன்னு பாருங்கள். இது எல்லாமே நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே யானை சாணம் தாங்க. எத்தனை லத்தி கிடக்குது பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த கடந்து ஆற்றுக்கு போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுக்கு முன்னால் சொன்ன அந்த பரளிக்காடு அப்படின்னு போகிற வழி இதுதான் சொன்னேன். இங்கே பாருங்கள், இங்கேயே போர்டு வச்சுருக்காங்க.
இந்த ஜங்ஷன்ல இருந்து 9 கிலோமீட்டர் இன்னுமே நம்ம இந்த வலது பக்கம் போகணுங்க. இதுவுமே வந்து அடர்ந்த காட்டு பகுதி தான். ஆனால் நம்ம கூட வந்து வனத்துறை இலாக்காவும் வரனால நம்ம கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். நீங்கள் பரளிக்காடு சுற்றுலா போகணுன்னா இங்கே இவ்வளோ தூரம் வந்து இந்த ஜங்ஷன்லேருந்து தான் உள்ள 9 கிலோமீட்டர் இன்னுமே பயணம் செய்யணும். அப்படி போனால் தான் உங்களால் பில்லூர் அணையை சென்று அடைய முடியும். அதுக்கப்புறமா அங்கே இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாம இதையும் கடந்து இங்கேருந்து தான் இனிமே தான் ஒரிஜினல் காடே ஸ்டார்ட் ஆக போகுதுங்க. இங்கிருந்து நம்ம மேலே ஏறி மஞ்சூரை சென்று அடைய போகிறோம். வனத்துறை சார்பாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து நமக்கு வந்து எச்சரிக்கை கொடுக்குறாங்க. ஒரு வாரத்துக்கு முன்னால் கூட காட்டு யானை தாக்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ரொம்ப கவனமாக தான் போகணும். அதுவும் இல்லாமல் இந்த சாலைகளில் என்னால் 10 அடிக்கு ஒரு யானை சாணத்தை பார்க்க முடியுதுங்க. இந்த இதெல்லாமே யானை சாணம் தான். இந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது எல்லாமே. ஏன்னா இங்கே வந்து மாடுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது வந்து முழுக்க யானைகள் இருக்க பகுதின்றனால ஏதோ அப்படியே இந்த 10 அடியில் ஒரு கம்பம் நம்ம ஊர் அரசியல்வாதிகள் நடுற மாதிரி இங்கே வந்து 10 அடியில் ஒரு யானை சாணம் இருக்குதுங்க. அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கோடியாக செலவு பண்ணி யானைகள் நடந்து போகிறதுக்காகவே இந்த ரோடை போட்டிருக்க மாதிரி இருக்குது. உண்மையாலுமே சொல்ல போனால் எனக்கு அப்படி தான் தோணுது. இந்த பாருங்க, இந்த மண் மாதிரி நீங்கள் பார்க்குறது, லெஃப்ட் சைடில் கிடக்கிறது, இது எல்லாமே யானைகளுடைய லத்திகள் தான். அதிகப்படியான யானைகள் ஒரு காட்டில் உயிர் வாழ்ந்தால் மட்டும்தான் இவ்வளவு யானை சாணங்களை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அப்படியே நம்ம வந்துக்கிட்டு இருக்கும்போது நமக்கு பின்னால் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருந்தது. பெரிய பள்ளத்தாக்கு பகுதி, ஆங்காங்கே சின்ன மலை ஓடுகள், மலை வீடுகள், பழங்குடியினர் வாழ்கிறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இடங்கள்லாம் இதுதாங்க ஒரிஜினல் காடு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்துக்கிட்டே இருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காட்டு யானை, அதுவும் டஸ்கருங்க, ஒற்றை யானை. நல்ல வேளை நம்மளால் இங்கேருந்தே கணிக்க முடிஞ்சுது. அதை பெரிய யானைங்க, அதுவும் ஒற்றை யானை எவ்வளோ பெரிய தந்தத்தோடு இருக்குது பாருங்கள். இப்போதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி என்ன வேணாலும் வர வழியில் குறுக்கிடலாங்க, எது வேணாலும் வரலாம். இது வந்து இப்போ வந்து காட்டுக்குள்ளே போகிறதுக்கு தயாராகுது. ஆனால் நான் கொஞ்சம் கவனிக்காமல் முன்னாடி வந்திருந்தேன்னா இந்த யானையுடைய கோபத்துக்கு நான் ஆளாயிருப்பேன். இந்த மாதிரி வனவிலங்குகளை நம்ம பார்க்கும்பொழுது மேற்கொண்டு முன்னேறாமல் இருக்கிற இடத்துலையே நம்ம இருக்கணும். எக்காரணம் கொண்டும் ஹாரன் அடிக்கக்கூடாதுங்க. பார்த்தாலே கதி கலக்குதுங்க. அது அப்படியே காட்டுக்குள்ளே போகிறதுக்கு ஆயத்தமாகுது. அது வழியிலேயே அதை விட்டுறது தான் நல்லது. யானைகள் கூட்டமாக இருந்தால் ஓரளவு நமக்கு வந்து பிழைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். யானையுடைய சவுண்டு பாருங்கள், இப்படி கத்துது பாருங்கள், பிளிரல் சத்தம் அப்படியே கேட்குது. காட்டுக்குள்ளே போயிடுச்சுங்க. இந்த இடத்த பாருங்கள், இப்போ யானை நின்னதுக்கு உண்டான எந்த அடையாளமும் கிடையாது. எவ்வளோ பெரிய யானை பாருங்க. பார்த்து எவ்வளோ பெரிய யானை பாருங்க. கதி கலங்கிருச்சுங்க எனக்கு கொஞ்சம் நேரத்தில். இவ்வளோ பெரிய யானை கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்ம நின்றுக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்ததுங்க. அப்படியே கீழே இறங்கி போயிடுச்சு. அதனால தான் உண்மையாலுமே பொதுமக்களுக்கு இந்த மாதிரி இடங்களில் போகிறதுக்கு வனத்துறை அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ நம்ம சூரியன் மறையிறதுக்குள்ளே மேலே போயிடணும். பெரிய யானைங்க, எப்படி இருந்தது பாருங்கள். நம்ம பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்தோம், அப்படியே வழியில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்னுமே பாருங்கள், காட்டுக்கு உள்ளே அது பாட்டுக்கு உடச்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. நம்ம வந்து இப்போ அது நின்றுக்கிட்டு இருந்த இடத்துல தான் இருந்து இப்போ நம்ம இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வளைவுகளில் நின்றுதுன்னா நிஜமாக நம்மளை காப்பாற்றுறதுக்கு கடவுளால் மட்டும்தான் முடியும்.
ஸோ உண்மையான காடுங்க இது எல்லாமே. நம்ம எவ்வளவோ யானை சாணத்தை பற்றி பேசிட்டு வந்தோம். ஆனால் பெரிய ஒரு ஒற்றை யானையை அதுவும் இவ்வளோ பக்கத்தில் பகல் நேரத்தில் பார்ப்போம் நான் நினச்சி கூட பார்க்கல. ஸோ ஒரு யானை கூட்டத்துலேருந்து பிரிஞ்ச ஒரு யானை வந்து எப்போவுமே கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி யானை தான் இன்றைக்கி நம்ம பார்த்தது. இன்னுமே நமக்கு இந்த மாதிரி இன்னும் எவ்வளவு இருக்குன்னு தெரியல. பா எவ்வளோ பெரிய பள்ளத்தாக்கு பாருங்கள். நம்ம இப்போ வரைக்கும் பார்த்தது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒற்றை காட்டு யானையை பார்த்தோம். ஆனால் அந்த மாதிரி இன்னும் இந்த காடுகளுக்குள்ளே எவ்வளோ விலங்குகள் இந்த அடர்ந்த காடுகளுக்குள்ளே இருக்குன்றது நமக்கு தெரியாது. அதனால தாங்க இந்த இடத்துல இவ்வளோ யானை சாணம் இருக்குது. ஆனால் அந்த யானை மட்டும் நம்ம காரை நோக்கி ஓடி வந்திருந்ததுன்னு வைங்களேன், நிச்சயமாக வந்து ஒரு பெரிய விபத்தை நம்ம சந்திச்சிருப்போம். நம்ம எந்த வேகத்தில் ரிவர்ஸ் எடுத்தாலும் அதனுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாதுங்க. அதுவும் இந்த வளைஞ்சு போகிற இந்த மாதிரி மலைப்பாதைகளில் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இடம் பார்த்திங்கன்னா பெரும்பள்ளம் அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்கேருந்து இன்னும் 7 கிலோமீட்டர் நம்ம போனோம்னா நான் ஏற்கனவே சொன்ன அந்த கெத்தை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இபி ஸ்டேஷன் இருக்கக்கூடிய கெத்தை வனப்பகுதியை நம்ம அடைவோம். அதுக்குள்ளேயே ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டவசமாக போகிற வழியில் ஒரு மிகப்பெரிய ஒற்றை யானையை நம்ம நேருக்கு நேராக இந்த காட்டுக்குள்ளே பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது. அதை நம்ம சரியான தூரத்தில் பார்த்துட்டனால நம்மளால் உஷாராகி வாகனத்தை நிறுத்த முடிஞ்சுதுங்க. ஆனால் இந்த மாதிரி பிளைண்ட் ஸ்பாட்டில் சின்ன சின்ன இடங்களில் நம்ம அதை பார்த்துருந்தோம்னா உண்மையிலுமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் போயிருக்கும். ஸோ இதுவும் அதே அத்திக்கடவு ஆறு தான். ஸோ இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த அத்திக்கடவு ஆறு பாருங்கள். இங்கே புது வெள்ளமாக எவ்வளோ அழகாக பாயுது பாருங்கள். என்னுடைய குறுக்கீடுகள் இல்லாமல் இந்த அழகான ஆற்றோடைய ஓசை உங்களுக்காக. ஸோ என் கூட வந்தவங்க இந்த யானையை பார்த்து ரொம்ப ரொம்ப பயந்துட்டாங்க. எவ்வளோ சீக்கிரம் அந்த இடத்த விட்டு போக முடியுமோ எங்களை கூட்டிகிட்டு போகிறேங்க அப்படின்னு அவங்க சொன்னனால நம்மளும் மேற்கொண்டு கூடிய சீக்கிரமாக பயணத்தை ஆரம்பிக்கிறோம். ஸோ இங்கே வந்து புது வெள்ளமாக ஓடிக்கிட்டு இருக்க இந்த ஆறு பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னால் பார்த்த அந்த இடத்துல தெளிந்த நீரோடையாக போய்கிட்டு இருந்தது. ஸோ மேற்கொண்டு நம்மளுடைய பயணத்தை நம்ம இன்னும் தொடரலாம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி இன்னும் 43 ஹேர்பின் மட்டும் நம்ம மேலே ஏறணும். இங்கேருந்து இந்த கணக்கு ஸ்டார்ட் ஆகுதுங்க. இதுக்கு அப்புறமா தான் நம்ம ஒரிஜினலாக மலைக்கு மேலேயே ஏற போகிறோம். வாங்க பயணிக்கலாம். ஸோ 1 இல்லை 2 இல்லை 43 ஹேர்பின் பென்ஸு. அது இல்லாமல் இந்த மாதிரி வளைஞ்சு போகிற சாலைகள் ரொம்ப ரொம்ப ஒரு சேலஞ்சிங்காகவும் அதே நேரத்தில் இயற்கையின் அழகில் நம்ம எல்லாருமே இப்போ நினைய போகிறோங்க. இதை பாருங்கள், இப்போ வந்து 43ன்றது இது அடுத்த ஹேர்பின் பெண்டு. எல்லா இடத்துலையுமே அறிவிப்பு பலகை வச்சுருக்காங்க. இந்த இடத்துலலாம் மிகப்பெரிய மண் சரிவா இல்லை என்னன்றது தெரியல. இவர்கிட்ட நம்ம வந்து இது பண்ணிட்டு போவோம். ஒரு ஒற்றை யானை நிற்குது ரோட்டில். டஸ்கர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். இங்கேருந்து 5 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறமா ரைட் சைடில் 5 கிலோமீட்டர் அப்புறம் ஆமாம். ஹாரன் கொடுக்க வேண்டாம். ஓகே, போயிடுங்க. வண்டி ஏதாவது வந்தால் கூட சேர்ந்து போங்க. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எதிரில் வரவங்களுக்கு கண்டிப்பாக வார்ன் பண்ணுங்க. ஏன்னா காராவது பரவாயில்ல, அது எப்படியாவது போயிடுவாங்க. ஆனால் 2 வீலருன்றது உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப டேஞ்சரான விஷயம். அதனால் சொன்னோம்னாக்க அவங்க கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக போயிடுவாங்க, கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. ஏன்னா நானும் ஒரு ரைடர் அப்படின்றனால எனக்கு நிறைய பேர் இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமா நம்ம அப்படியே மேலே ஏற போய்கிட்டே இருக்க போகிறோம். இது எதுவுமே ஹேர்பின் பெண்டில் சேராதுங்க. இதெல்லாம் வேற கணக்கு. ஹேர்பின் பெண்டு மட்டுமே 43 ஹேர்பின் பெண்டு நம்ம ஏற வேண்டியது. இது பார்த்தீங்கன்னா 41. எவ்வளோ ஹைட்டு ஏறுது பாருங்கள். உங்களால் அதை உணர முடியும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ போக போகிறது மேலே, நீங்கள் அந்த மேகமூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு தான் போக போகிறோம், மஞ்சூர்.
ஸோ இது எல்லாமே பாருங்கள், என்ஜாய் பண்ணிக்கோங்க. ஆனால் தயவு செஞ்சு வரணும்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப சொல்கிறேன், இன்னுமே நம்ம வாழக்கூடிய தற்காலத்திலையும் காடுகள் அவ்வளோ அற்புதமாக நம்ம ஊரில் இருக்குதுன்றதை எடுத்துக்காட்டுறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. 43ல் வெறும் 2 ஹேர்பின் மட்டும் தாண்டி இருக்கோம். நம்ம இப்போ பார்த்த மாதிரி ஒரு மிகப்பெரிய யானை ஒரு 10 செகண்டில் அங்கே இருந்ததுக்கு உண்டான எந்த அடையாளமும் இல்லாமல் ரோட்டை விட்டு இறங்கி மறைஞ்சிருச்சு. அதே மாதிரி நம்ம என்ன தான் எதிரில் வரவங்க கிட்ட யானை இருக்கா இல்லையான்னு கேட்டாலும் அடுத்த செகண்ட் அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யாராலையும் கணிக்க முடியாது. இப்போ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த கெத்தை பகுதியுடைய இந்த பிரம்மாண்டமான ஒரு ஈவி பிளான்ட். இதுக்கு மேலே நீங்க பார்க்கலாம், கொஞ்சம் ஜூம் பண்ணா ஒரு ட்ராம்ப் அப்படின்னு சொல்லப்படுற மாதிரி ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு பாருங்க. இதுதான் நான் ஏற்கனவே சொன்ன முள்ளும் மலரும் படத்தில் ரஜினி இந்த ட்ராமுடைய ஆப்ரேட்டராக தான் நடிச்சிருப்பாரு. காண கிடைக்காத காட்சிங்க, மேலே இருந்த மக்களை கீழே கூட்டிகிட்டு வர்றதுக்கு. இப்போவுமே நீங்கள் அந்த படம் பார்த்தா இந்த சீன்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ அது ஆப்ரேஷனில் இல்லை. ஆனால் 82ல் முள்ளும் மலரும் படம் வரும்போது இங்கே இந்த காடுகளுக்குள்ள பிரத்யேகமாக மகேந்திரன் அவர்கள் அந்த படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது தான் கெத்தை பகுதியில் இருக்கக்கூடிய காண கிடைக்காத மிகப்பெரிய ஒரு இபி ஸ்டேஷன். இது கீழே பாருங்கள், இதிலே போட்டிருக்காங்க பாருங்கள், கனடா பவர் ஹவுஸ் அப்படின்னு. இதை பாருங்கள், கீழே போய் பார்த்தீங்களா, அந்த நீரில் இருக்கிற சக்தியில் தான் இங்கே பவர் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே பொதுமக்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் காண கிடைக்காத காட்சிகள். அந்த மேலே தெரியுது பாருங்கள், ட்ராம்ப் மாதிரி ஒரு தண்டவாளம் மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். அது வழியாக தான் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்க மலைவாழ் ஜனங்களுக்கு கீழே போகிறதுக்காக ஒரு பாதை அனுப்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ அது சிதிலம் அடைஞ்சிருக்கனால இப்போதைக்கு அது பயன்பாட்டில் இல்லைங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த காடுகளுக்குள்ள. இப்போ நீர்வரத்து கம்மியாக இருக்குது. இதுவே மழை நேரங்களில் பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான அளவில் மேலேருந்து நீர் கீழே வரங்குங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட்டேஜ், அற்புதமான இந்த கெத்தை இவி பவர் ஸ்டேஷன் காட்சிகள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்களுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் யூடியூப் சேனலில். ஸோ இதுக்கப்புறமா இன்னும் ஒரு 1 கிலோமீட்டர் நம்ம போனோம்னாக்க ஒரு சின்னதாக ஒரு அருவி வரும். ஸோ இந்த இடத்துல தான் நான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால் சொன்ன ஒரு சின்ன ஒரு அருவிங்க. எந்த அளவுக்கு நீர்வரத்து இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ நம்ம ரொம்ப நேரமாக டிரைவிங்லேயே இருந்தனால இங்கே ஒரு சின்ன பிரேக் எடுத்திருக்கோம். இந்த பிரம்மாண்டமான இந்த கெத்தை காடுகளுக்குள்ள நான் இப்போ நின்றுட்டு இருக்கிறது கெத்தை அருவிக்கு பக்கத்துலேயே நின்றுகிட்டு இருக்கேன். இந்த அழகான அடர்ந்த காடுகளுக்கு பக்கத்திலேயே பாருங்க எவ்வளோ ஒரு அற்புதமான அருவின்னு. கொஞ்சம் பக்கத்தில் போய் காட்டுறேன். சின்ன அருவியா இருந்தாலும் ஒரு அழகான அருவி. நான் முன்னெல்லாம் இங்க வந்திருக்கும் போது இந்த பள்ளத்தாக்குகளுக்கு உள்ள காட்டு யானைகள் குளிக்கிறதையே நான் பார்த்துருக்கேங்க. அப்பெல்லாம் நம்ம கிட்ட சேனல் கிடையாது. அப்ப எடுத்திருந்தோம்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான காட்சிகளா அது வந்திருக்கும். மழை நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நீர்வரத்து இந்த அருவியில இருந்து நான் பார்த்துருக்கேன். இந்த அருவிக்கு பேர் தான் கெத்தை அருவி அப்படின்னு சொல்லுவாங்க, கெத்தை வாட்டர் ஃபால்ஸ். ஸோ வியூவர்ஸ், அல்ல குறையாத இந்த அற்புதமான இயற்கையை காட்டுறதுக்கு இந்த ஒரு வீடியோ போதாதுங்க. இந்த வீடியோட லென்த்து கருதி இதை நான் ஃபர்ஸ்ட் பார்ட்டாக எடுத்துக்கிட்டு இதோட இந்த வீடியோவை நான் இங்கே முடிச்சுக்கிறேன். இதுக்கப்புறமா நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி இந்த மிகப்பெரிய நீலகிரி மலைகளுக்கு மேலே கிட்டத்தட்ட 40 ஹேர்பின் மீட்டர் கடந்து நாங்கள் மேலே ஏறி போனோம். இது கிட்டத்தட்ட ஆழியார் அணையிலேருந்து வால்பாறை போகிறதுக்கு சமமானதுங்க. அது மட்டும் இல்லாமல் போகிற வழியில் நாங்கள் என்னென்ன மாதிரி வனவிலங்குகளை பார்த்தோம். அதுக்கப்புறமா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பள்ளத்தாக்குகளில் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த கெத்தை பள்ளத்தாக்கம் ஒன்று. இந்த அற்புதமான காட்சிகள் எல்லாமே அடுத்த பார்ட்ல நான் உங்களுக்கு நிச்சயமா கொடுக்குறேன். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். நம்ம வெள்ளியங்காடு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 45 கிலோமீட்டர் இப்ப நம்ம இருக்க இந்த கெத்தை அருவி வரைக்கும் நம்ம பயணம் செஞ்சோம். வர வழியில ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒற்றை காட்டு யானையை பார்க்கக்கூடிய வாய்ப்பும் கிடைச்சது. அவ்வளவு அற்புதமா த்ரில்லிங்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மாதிரி அன்சீன் ஜங்கல்ஸை உங்களுக்காக காட்டுறது நம்மளுடைய ஜங்கல் டேட்டாபேஸ் சேனல். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. உங்க உறவினர்கள் மற்றும் நண்பர்களுக்கும்
நிச்சயமா நம்மளுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்களும் என்னை போல் ஒரு இயற்கை ஆர்வலராக இருந்தீங்கன்னாக்க இந்த சேனல் உங்களுக்கானதே. கூடிய சீக்கிரம் இதனுடைய அடுத்த தொடர்ச்சியில மிக மிக அற்புதமான ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இயற்கையை போற்றுவோம், இயற்கையை கொண்டாடுவோம், நாம் இயற்கையாக வரை. Thank you so much and thanks for watching.